பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோல்டன் போ. இதை எழுதினவங்க சர் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ராசர். தி மித் ஆஃப் அசிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர் 35 சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் ஜார்ஜ் இவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ கிளாசிஸ்ட். இந்த பர்டிகுலர் ஒர்க் 1890 ஃபர்ஸ்ட் வந்து 2 வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரீச் ஒரு வைட் ரீச் கிடைக்குது, வைட் ஆடியன்ஸ் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பேண்டட் வெர்ஷனாக 12 வால்யூம்ஸோட 1906 to 1915 வந்து இவர் அகெயின் பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த சாப்டர் 35 எதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் எஜிப்தியன் காட் அசிரிஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவர் ஒரு சீக்ரெட்டான லெஜெண்டாக பார்க்கப்படுறாரு. எப்படி அவர் ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய காடாக மாறினார் அப்படின்றது இந்த சாப்டரில் தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே ஃபார்மல் அண்ட் ஆல்சோ எலகண்ட்டான ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேக்ட் அண்ட் ஆல்சோ இவரோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி எழுதியிருப்பாங்க. இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் மித்தாலஜி, ஆந்த்ரோபாலஜி அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். இது ஒரு ஆக்சுவல் நாவல் கிடையாது, ஓகேவா? நாவல் மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. ரொம்ப சீரியஸான இன்டெலெக்சுவல் டோனில் எழுதியிருப்பாங்க. சில இடங்களில் ட்ராமாட்டிக்காகவும் இருக்கும். ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். அசிரிஸ் இவங்க வந்து எஜிப்தோட நோபல் கிங். தென் இவரோட சிப்ளிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அந்த சிஸ்டர் தான் லேட்டர் இவர் மேரேஜ் பண்ணிப்பார். காட் அண்ட் காடஸஸ்ன்னு பார்க்கும்போது மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் அவங்களோட பார் வந்து வேறு யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அசிரிஸ் வந்து அவரோட சிஸ்டரான ஐசிஸை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். ரொம்பவே லாயல் அண்ட் ஆல்சோ வைஸான ஒரு விமன். இவங்ககிட்ட நிறைய மேஜிக்கல் பார்ஸ் எல்லாமே இருக்கும். தென் சேத் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த அசிரிஸ் அண்ட் ஆல்சோ ஐசிஸோட பிரதர், ஓகேவா? இவருக்கு வந்து அசிரிஸை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவரோட பிரதரை தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ரொம்ப ஜெலசியோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்ப வயலண்ட்டான ஒரு பர்சனும் கூட. தென் ஹாரிஸ் அப்படின்றவங்க வந்துட்டு அசிரிஸ் அண்ட் ஆல்சோ ஐசிஸ்க்கு பிறந்த பையன். தென் நெஃப்தியஸ் அப்படின்றவங்க சிஸ்டர் ஆஃப் ஐசிஸ் அண்ட் சேத். தென் இன்னொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிங் அண்ட் குயின் அன்னேம்டாக தான் அவங்களை கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த அசிரிஸ் அப்படின்ற பர்சன் இவர் வந்து எஜிப்தில் ஒரு நோபலான கிங்காக இருக்கிறாரு. இவர் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவர் ஜஸ்டிஸ், விஸ்டம், கைண்ட்னஸ் இது எல்லாமே இவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதை தாண்டி இதெல்லாம் எனக்கு மட்டும் இருந்தால் போதாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அவரோட நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை இவர் சொல்லி தருவார். அவங்களுக்கு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியோடு அந்த மக்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். மக்கள் எல்லாருமே ஒரு நாடோடிகள் மாதிரியும் ஒரு ஹண்டர்ஸ் மாதிரியும் அவங்க எந்த ஒரு நாகரிகமும் இல்லாமல் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் போயிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர்னால் என்ன, நம்ம வந்து விவசாயம் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபுட் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்க முடியுன்ற விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ எர்த், அதில் வந்து எப்படி விதை போடணும், அதில் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும், பிரெட் அண்ட் ஒயின் இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ப்ராசஸ் எல்லாமே இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த ஒரு ரூடான ஆட்டிடியூட்ல இருந்து ரொம்ப சிவிலைஸ்டாக அவங்க மாறுறதுக்கான ரீசனாக இவர் இருந்திருப்பார். அண்ட் ஆல்சோ இவரை மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக இவர் மாறுறாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட நாட்டில் மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. மற்ற நாடுகளுக்கும் போயிட்டு இங்கே என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி மற்ற நாடுகளையும் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. மக்கள் எல்லாருக்கும் ஒரு கடவுளை எப்படி வழிபடணும், பீப்புள் எல்லாரும் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை ஒரு மனுஷனாக மாற்றுறாங்க. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி ஃபாரின் லேண்டுக்கு போய் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இதுக்காக ட்ராவல் பண்ணி போகிறாரு. எல்லா இடத்துலையும் அக்ரிகல்ச்சரை பற்றியும் அண்ட் வைன் அண்ட் பிரெட் இதெல்லாம் செய்கிறத பற்றியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனாலேயே எல்லா மக்களும் இவரை வந்து ரொம்பவே நேசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்டில் அசிரிஸ் வந்து ஐசிஸ் அப்படின்ற அவர்களோட சிஸ்டரையே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த சிஸ்டர் வந்து இப்போ எஜிப்தோட குயினாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான அண்ட் ஆல்சோ ரொம்ப லாயல்ட்டியான ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க. நிறைய மேஜிக்கல் பார் இருக்குது, ரொம்ப அறிவான பொண்ணும் கூட. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. ஒரு ஃபேட்ஃபுல்லான கம்பேனியனாக அவங்க இருக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க ஃபேமிலியிலேயே அவங்களுக்கு ஒரு ஹேட்ரட் வர்ற மாதிரி அவங்களோட பிரதரான சேத் அப்படின்னு சொன்னாலே அந்த பர்சனுக்கு வந்து அசிரிஸை சுத்தமாக பிடிக்காது. ரீசன் என்னென்னா, எல்லா மக்களுமே அவரையே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவரையே கிங்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வேணும், என்னையும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொறாமையில் அவனை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் டேரெக்டாக நான் வந்து அவனோட பேட்டில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து நான் கெட்டவன் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டேரெக்டாக நான் அவனை அட்டாக் பண்ண மாட்டேன், அவனுக்கே தெரியாமல் நான் அவனை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து நிறைய கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரோடையும் இவர் ஒரு பிளான் ஒன்று போடுறாரு. பட் அந்த பிளான் வந்து அவரை தவிர யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாரு. சடனாக ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணுறாரு. நிறைய ஃபாரின் லேண்டில் இருந்தும் நிறைய
பிரின்ஸ் அண்ட் கிங்ஸ் அண்ட் குயின்ஸை வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. எல்லோரும் வந்திருக்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு. அப்போது சடனாக ஒரு செஸ்ட் ரொம்பவே ஜைஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ், ஓகேவா, அந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட்லி நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கு, கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஹியூஜ் சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் அது. யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்டிவான பாக்ஸை கொண்டு வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வந்து ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை ட்ரை பண்ணலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் போய் படுத்து பார்க்கணும், உங்களோட சைஸுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாக்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் இருக்கிற யாருக்குமே அவர் அதுக்கு பின்னாடி என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரியாமல் எல்லாருமே போய் அந்த பாக்ஸில் படுத்து பார்க்குறாங்க. ஒரு பாயிண்டில் ஆசிரியஸையும் கூப்பிடுறாங்க. அவரும் அங்கே வந்து அந்த பாக்ஸில் படுத்த உடனே அவருக்கும் தெரியாது இல்லையா என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அவருக்கும் அந்த பாக்ஸ் பிடிச்சிருக்குன்றதுனால அதில் போய் படுக்கிறாரு. எல்லா இடத்துலையும் மியூசிக், லாஃப்டர், செலிப்ரேஷன் போயிட்டுருக்கிற சமயத்தில் இவர் பாக்ஸில் படுத்த உடனே சேட் வந்து அவரோட அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. வேகமாக எல்லாரும் ஓடி போய் அந்த பாக்ஸை மூடி ஆணி அடித்து சீல் பண்ணிடுறாங்க. எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடந்துடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல. இந்த பிளானே ஆக்சுவலி அவனுக்காக தான் போட்டிருப்பாங்க. அசிரஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பாரு. அவனோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரியே அந்த பாக்ஸையும் செஞ்சுருப்பாரு. அவனுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அது ரொம்ப அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. இவன் போய் அங்கே படுத்த உடனே எல்லாருக்கும் அலர்ட் பண்ணி நீட்டாக வந்து அதை சீல் பண்ணிட்டாரு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனால் அதுலேருந்து வெளியவே வர முடியாது. ஸோ யாரும் பார்க்காத நேரத்தில் சடனாக அந்த பாக்ஸை தூக்கிட்டு போய் அவனோட கான்ஸ்பிரேட்டர்ஸ் கிட்ட இந்த பாக்ஸை நீ ஏதாவது ஒரு தண்ணியில் போட்டுரு, அவன் வந்து இறந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பாக்ஸை தூக்கிட்டு போய் நைல் நதியில் தூக்கி போட்டுடுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அவன் மூச்சு திணறி இறந்தும் போயிடறான். இப்போ அவனோட டெட் பாடி அந்த ரிவரில் அந்த பெட்டிக்குள்ளே மிதந்துட்டு இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்து அந்த பெட்டி ஒரு கோஸ்டல் ஏரியா, பைப்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியாவை போய் அதை ரீச் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய டாமரிஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீயை போய் அந்த பாக்ஸ் ரீச் பண்ணுது. அது வரைக்கும் அது ஒரு சாதாரண ட்ரீ. எப்போ இந்த பாக்ஸ் போய் அந்த ட்ரீயை ரீச் பண்ணிச்சோ உடனே அந்த ட்ரீக்கு வந்து மேஜிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவரோட பார்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரீக்கு போனதுக்கப்புறமா அந்த ட்ரீ வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்காக வளருது. இந்த பாக்ஸ் வந்து அந்த ட்ரீயோட ட்ரங்க்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ட்ரீ கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணி பெரிய ஒரு ட்ரீயாக வளருது. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரீல இருந்து அப்படி ஒரு வாசம், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த பக்கமாக யார் போனாலுமே அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அங்கேருந்து வந்துட்டே இருக்கு. இப்போது ஒரு நாள் அந்த பாதைக்கு வந்த அந்த பர்டிகுலர் இடத்தோட கிங் இருப்பாங்க இல்லையா, ரொம்பவே பெரிய சைஸில் ஜைஜாண்டிக்காக இருக்கக்கூடிய அந்த ட்ரீல இருந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டே இருக்குது. அந்த ட்ரீயும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரீயை அப்படியே கட் பண்ணி கொண்டு வாங்க, என்னோட பேலஸில் ஒரு பில்லராக நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதே மாதிரி கட் பண்ணி கொண்டு போய் வச்சாச்சு. யாருக்குமே அதுக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்றது தெரியாது. இப்போது அசிரஸோட ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டை கொலை பண்ணி நைல் நதியில் அந்த பாக்ஸை தூக்கி போட்டாச்சுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு தாங்கவே முடியல, அவ்வளோ அழுறாங்க. அவங்க ஹேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு, ஹஸ்பண்ட் இறந்து போனால் அந்த ஒயிட் சாரியெல்லாம் வியர் பண்ணிவிட்டு, அந்த எஜிப்தியன் ட்ரெடிஷனில் வந்து என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த ஒரு சோகம் வந்து அவங்கள அங்கேயே ஸ்டாப் பண்ணலை. என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க தான், பட் அவங்களோட டெட் பாடியை நான் இங்கே கொண்டுட்டு வருவேன், அவர் இறந்து போயிட்டாரு, அவரோட பாடி எங்கேயோ போயிடுச்சு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் தேடி போவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் இந்த பைப்ளோஸ் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிய வருது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீ கிட்ட தான் அந்த பாக்ஸ் வந்திருக்கு. அந்த ட்ரீ வந்து இப்போ பேலஸில் இருக்குன்றது தெரிய வருது. ஸோ இவங்க அந்த பேலஸ்க்கு போகணும். பட் இவங்க வந்து ஒரு காடஸஸாக அங்கே போகாமல் ஒரு நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அது அங்கே தான் இருக்கான்றது தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி, ஒரு வேலை தேடி போகிற பொண்ணு மாதிரி அங்கே போகிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு நர்ஸ் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஃபீட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் அந்த பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க அங்கே இருக்கும்போது இவங்க ஒரு காடஸஸ் இல்லையா, இவங்களுக்கு நிறைய மேஜிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிரின்ஸை வந்துட்டு அந்த பையனை ஒரு இம்மார்ச்சலாக மாற்றலாம், எப்போவுமே இறந்து போகாத மாதிரியான ஒரு வரத்தை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் வச்சு அவங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபயரில் அந்த குழந்தைய தூக்கி போடுறாங்க, அது பேர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு காடஸஸ், இவங்களுக்கு அது ஒரு ரிச்சுவல்னு தெரியும், அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக அங்கே வந்து குயின் வந்த உடனே அவங்க பயந்து போயிட்டாங்க. என்னோட குழந்தைய நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. தென் ஐசிஸ் வந்து அவங்க யார் அப்படின்றத ரிவீல் பண்ணுறாங்க. நான் இந்த ட்ரங்கை தேடி தான் நான் வந்தேன், என்னோட ஹஸ்பண்டோட பாடி அந்த பில்லருக்குள்ளே இருக்குது அப்படின்றது சொன்னதுக்கப்புறமா கிங் அண்ட் குயின் அவங்கள வணங்கிட்டு அந்த பில்லரை வந்து அவங்கக்கிட்டே கொடுத்து விட்டுறாங்க. இப்போ அவங்க அந்த பில்லரை ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு பயங்கரமாக அழுறாங்க. அவங்க ஹஸ்பண்டை அகெயின் அவங்களோட பேலஸ்க்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது அவங்களோட டெட் பாடியை எடுத்துட்டாங்கன்றது சேத்துக்கு தெரிஞ்ச உடனே அவர் நைட்டோட நைட்டாக அகெயின் அந்த டெட் பாடியை அவங்க கிட்டேருந்து திருடிட்டு வந்து இன்னும் ஹாரிஃபிக்காக அவங்க பிரதரோட டெட் பாடியை
அவங்க நிறைய பீசஸாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு எஜிப்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பீஸையுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தூக்கி எறிகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹாரிஃபிக்காக அவங்க நடந்துக்கிறதுக்கு காரணம் அவ்வளோ ஹேட்ரட் அவங்க பிரதர் மேலே. தென் இந்த விஷயம் ஐசிஸ்க்கு தெரியும் போது அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது. இறந்து போன கணவரோட அந்த ஒரு டெட் பாடிக்கு ப்ராப்பரான ஒரு ரிச்சுவல், ப்ராப்பரான ஒரு பரியல் பண்ண விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. தென் அகெயின் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு புஷ்ஷஸ்லையும், ரிவர், வில்லேஜ், மார்ஷஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட அந்த டெட் பாடியோட பீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பொறுமையோட எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த பீசஸ் கண்டுபிடிக்கிற இடம் எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல கோவில்கள் கட்டுறாங்க, அவருக்காக நினைவாக ஒரு இடம் கட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. தென் அவரோட பாடியிலேருந்து கலெக்ட் பண்ண எல்லா பீசஸையும் ஓரளவு அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நைல் நதியில் போயிடுச்சு, அதை மட்டும் ரெக்கவர் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சில மித்தில் வந்து சொல்கிறாங்க. தென் ஐசிஸ் வந்து அவங்களோட சிஸ்டரான நெம்திஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் தென் அனுபிஸ் அப்படின்ற பர்சனோட சேர்ந்து 3 பேரும் அவங்களோட ஹஸ்பண்டோட அந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அது எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டு ப்ராப்பராக ஒரு டெட் பாடியை எப்படி ரேப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரேப் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக அவங்க ஒரு ஹியூமனாக இருக்கிறதுக்கும் அவங்கள பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட எல்லா பீசஸையும் நீட்டாக ஹியூமன் பாடி மாதிரி அடுக்கிட்டு அதை ஒரு துணியால் கட்டினதுக்கப்புறமா பயங்கரமாக அழுறாங்க. நிறைய அந்த செரிமனிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இறந்து போனவங்களுக்கு எவ்வளோ ஆனரபுளாக அந்த ரிச்சுவல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவரோட டெட் பாடிக்கும் அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி ப்ராப்பராக அவரை அடக்கம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவர் திரும்ப வரப்போகிறதில்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காடாகவே இருந்தாலும் அவங்க திரும்ப வரப்போகிறதில்லன்றது தெரியும். இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் அவங்க வாழ்வாங்க, அவங்க திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையோடு இது எல்லாமே பண்ணுறாங்க. இப்போது அசிரிஸ் வந்து இறந்து போனதுக்கப்புறமா அண்டர் வேர்ல்டில் அவர் ஒரு கிங்காக மாறிட்டார். இறந்து போனவங்களுக்கெல்லாம் ஜட்ஜாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா எஜிப்தியன் பீப்புள் எல்லாருக்குமே அந்த ஒரு கிரேட் ஹோப், இறந்து போனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லைஃப் இருக்குது, அவர் எப்படி போய் அண்டர் வேர்ல்டில் கிங் ஆனாரோ அதே மாதிரி எல்லாருக்கும் இறப்புக்கு அப்புறமா இன்னொரு லைஃப் இருக்குது அப்படின்றத நம்ப ஆரம்பித்தாங்க. இப்போது அசிரிஸ் அண்ட் ஆல்சோ ஐசிஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்திருந்த நாட்களில் அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டு. ஹோரஸ் அப்படின்ற ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அந்த பையனை வந்து சேத் கிட்ட காட்டினா எங்கே அவன் கொன்றுவானோன்னு சொல்லிட்டு ஐசிஸ் வந்து அவனுக்கு தெரியாமலே வளர்க்குறாங்க. தென் அவன் வளர்ந்து ஒரு பருவத்தை அடைஞ்சதுக்கப்புறமா சேத் கிட்ட போய் சண்டை போடுறான். இந்த ஒரு அரியணை எனக்கு தான், எங்கள் அப்பாவை நீ கொன்னுட்ட, ஸோ நான் தான் அங்கே உட்காருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அட்லாஸ்ட் ஹொரஸ் அதில் வின் பண்ணுறான், சேத் இறந்து போகிறான். ஸோ இந்த மித் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் எஜிப்தியன் மக்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறது அசிரிஸ் தான். ஸோ நல்லவனுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் தான் நல்லவனாக இருப்பான், கடவுள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவனோட நேம் அண்ட் ஃபேமை யாராலையும் ஸ்பாயில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.